வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம பல்லவிய மயக்கம் மருந்து வச்சு அந்த லிப்டிக்ல வச்சு சாய்ச்சிறாங்க இந்த ஸ்ரீஜா. அதோட நம்ம பல்லவி கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒரு ரவுடியை வர வச்சு பல்லவி ரூம்ல அடைச்சி வச்சுறாங்க. அந்த அதே நேரத்து பூட்டி இருக்காங்க. ஒரு கட்டத்துல பல்லவியை காணோன்னு ஸ்ரீஜா கிளப்பி விடுறாங்க. பல்லவி எங்க போனா அப்படின்னு ரூம்ல கதவு தட்டுறாங்க. அந்த ரவுடி பல்லவி ரூம்ல இருந்து வராங்க. பல்லவி மயக்க நிலையில இருக்காங்க. சுபத்ரா அப்படியே கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. என்னடா இங்க நடக்குது, நீ யாருடா, என் பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு துப்பாக்கி வச்சு அந்த ரவுடி கிட்ட காட்டு நீ காட்ட நேரம் ஒரு கட்டத்துல உயிருக்கு பயந்து இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டு மூத்த மருமக ஸ்ரீஜா தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. அதிர்ச்சியில சுபத்ரா நிக்கிறாங்க. ஸ்ரீஜாவின் முகத்திர கிளியுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம சுபத்ராவின் ஃபேமிலி டாக்டர் நம்ம இசை, விசால், ராகவ், நம்ம பல்லவி இவங்களெல்லாம் சுபத்ராவுக்கு குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொடுத்த அந்த டாக்டர் அவங்க வந்திருக்காங்க. நம்ம சுபத்ராவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், டாக்டர் உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்டுனா கையில் ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்ல நேரம், நான் தர நேரம் தருவேமா, அது வேற யாருக்கும் கிடையாது, அது சுபத்ராவுக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நல்லாவே நம்ம இசை மேக்கப் பண்ணி அழகாக நம்ம சுபத்ராவை சூப்பராக வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் கை கோர்த்து தான் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழகாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் போய் இருக்காங்க. குங்குமத்தை அத்தைக்கு வச்சு கொடுங்க மாமா நெத்தியில் அப்படின்னு அந்த இடத்துல இசை கொடுக்க அப்படியே நம்ம சுபத்ராவுக்கு பாஸ்கர் எடுத்து வச்சு விடாங்க. அப்படியே நல்லபடியாக இருக்குது. அதே நேரம் நம்ம ராகவு, ஸ்ரீஜா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்ததாக விசால், இசை, பல்லவி இவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம பல்லவிக்கு மேக்கப் பண்ணு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ரூமுக்கு ஸ்ரீஜா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க லிப்டிக்கில் மயக்க மருந்தை தடவி வச்சுறாங்க. ஒரு லிப்டிக் சரியில்லை அப்படின்னு ஸ்ரீஜா சொல்லவும் இவங்க மயக்க மருந்தை போட்டு வச்சுருந்தா அந்த லிப்டிக்கை எடுத்து நம்ம பல்லவி போட நேரம் அப்படியே மயங்கி சுருண்டு விழுறாங்க. ரவுடியை ஏற்கனவே ஸ்ரீஜாக்கு அப்பா செட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த ரவுடி கிட்ட இப்போ அந்த பல்லவி மயக்கமாக்கி இருக்கா, அவளுக்கு ரூமில் போய் நீ கதவு பூட்டிக்கிட்டு இருந்துக்கிடணும். ஒரு கட்டத்தில் நான் அங்கே பல்லவியை காணலை அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டு ரூமில் இருக்காளா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ரூமுக்கு வருவோம். இங்கே பல்லவி நீ நாங்கள் ரூம் கதவை தட்ட நேரம் நீ தலையெல்லாம் கொஞ்சம் குலைச்சிக்கிட்டு அப்படியே தப்பு நடந்தது மாதிரி காட்டிக்கிட்டு வெளியே வரணும். இதில் சுபத்ராக்கு தலையில் பேரிடி இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் மேடம் அப்படின்னு அந்த ரவுடி சொல்லிக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்ல நேரம், ஆனால் ஒன்று நீ சிக்குனாலும் என் பேரை மட்டும் நீ போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா அந்த ரவுடி கிட்ட சொல்ல நேரம், எப்படி மேடம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் ரூபாயை கொடுக்க உங்களை நாங்கள் கோர்த்து விடுவோம், அதெல்லாம் முடியும் சொல்ல மாட்டோம் மேடம். உயிர் நாங்கள் தொழிலில் யாருக்கு செய்கிறோமோ அவங்கள காட்டி கொடுக்குறது எங்கள் கிடையாது மேடம் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், அப்பாடு நான் மாட்டுறாலும் நம்மளுக்கு கறி வராது அப்படின்னு அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க ஸ்ரீஜா. கொஞ்ச நேரத்திலே நம்ம பல்லவியை மயக்க மறைஞ்ச உடனே அங்கே ரூமில் அந்த ரவுடி அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தயாராட்டு ஸ்ரீஜாவுக்கு ஸ்ரீஜா சொன்னது மாதிரி செய்ய தயாராக இருக்காங்க. இங்கே பல்லவியை காணலை அப்படின்னு ஸ்ரீஜா சொல்ல நேரம், எங்கே பல்லவி, அவளை எப்படி காணாமல் போவா அப்படின்னு அந்த இடத்துல பல்லவியை காணலை அப்படின்னு சுபத்ரா அப்படியே அரண்டு போய் ரூம் கதவை பல்லவி ரூம் கதவை தட்டுறாங்க. இந்த ரவுடி வராங்க, தலை குறைஞ்ச நிலையில் வராங்க. நம்ம பல்லவி மயக்கமான நிலையில் இருந்த உடனே சுபத்ராவை தாங்க முடியாத துக்கங்கணங்க ஆழ்த்துது. உடனே துப்பாக்கி எடுக்கிறாங்க. என்ன என் பொண்ணை நீ பண்ணுன, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு எடுக்க நேரம் துப்பாக்கி
துப்பாக்கிக்கு பயந்து அவர் உண்மையை வந்து கொட்டிட்டாருன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மூத்த மருமக ஸ்ரீஜா தான் இப்படி வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை போட்டு கொடுக்குறாங்க. அதிர்ச்சியில் ஸ்ரீஜா வந்து அப்படியே வந்து அரண்டு போய் இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல அத்தை, இந்த வீட்டை கூறு கெடுக்க வந்தவ இவ தான். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், யாருமே கேட்கல. இப்போ பார்த்தீங்களா பல்லவி விஷயத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து இசை இருக்கிறாங்க. ஸ்ரீஜா வந்து நீ யாரு அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல வந்து விடமாட்டேன், எதுக்காக என் பொண்ணை இப்படி வந்து பண்ணின அண்ணின்னு அவள் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, நீ காட்ட விசுவாசம் இதுதானா அப்படின்னு வந்து சொல்ல நேரம். ஆமாம், இது ஒரு கொலைகாரிமா, அவள் கூட ஃப்ரெண்டாக இருந்த அந்த ரம்யாவே கொன்று தான் என்னை வந்து தாலி கட்டினா. அப்படி இருக்க என் நான் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சு அப்படி இருக்க நேரம் இவ வந்து நல்லவ வேஷம் போட்டுட்டு இருக்க ஒரு சூனியகாரி அப்படின்னு வந்து இப்போவாது உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். யாருடி நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சுபத்ரா. அப்போ தான் மீனாட்சி சொல்கிறாங்க, இது உனக்கு தெரியாதா, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்க பொண்ணாச்சு ஸ்ரீஜா அப்படின்னு வந்து சொல்லினாரா. என்ன ஸ்ரீஜாக்கு அப்பா மியூசிக் டைரக்டரா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் பேரை சொன்னோடனே அதிர்ச்சியில் சுபத்ரா இருக்காங்க. அவரோட பொண்ணா நீ அப்படின்னு வந்து கேட்டுட்டு, உங்கள் அம்மா தானடி இசையோட பாட்டை திருடி பாடின திருடி அப்படின்னு வந்து சொல்லினேன், எங்கள் அம்மாவை திருடி நீ சொன்னியாடி அப்படின்னு வந்து ஓடி வந்து சுபத்ராவை ஒன்று போடுறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாதுல்ல, அன்னைக்கு அந்த பாட்டை வந்து இசையோட பாட்டை தான் வந்து பாடிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ அன்னைக்கு செய்த விஷயத்தால் எங்கள் அம்மா வந்து தூக்கில் போட்டு வந்து இறந்து போனாங்க. நான் அதுக்கு பிறகு உன்னை 20 வருஷமாக வந்து பழி வாங்க தாண்டி துடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா வந்து சொல்லுறாங்க. அதுக்காக தான் இந்த வீட்டு மருமக ஆகணும் அப்படின்னு வந்து விசாலை லவ் பண்ணது மாதிரி நடித்து ஏமாற்றி நான் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்து இதுக்கு வந்திருக்கேன்னா, நீ நடு வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா இறந்தது மாதிரி நீ தூக்கில் தொங்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் வந்து நம்ம சுபத்ரா வந்து நிற்கிறாங்க. அதே நேரம் அந்த டாக்டரு மீனாட்சி இவங்க எல்லாம் இப்படி ஒரு திட்டத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறேன். என்னடி நினச்சிட்டே என் குடும்பத்தை அழிக்கையாக வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆமாம், உன் குடும்பத்தை அழிக்கணும்னு எவ்வளோ திட்டம் போட்டாலும் இந்த இசை வர்ஷினி எல்லாரும் சேர்ந்து கூறு கெடுத்தாங்க. நான் எப்படியோ வந்து இப்போ நீ வந்து இதை மாற்ற முடியாத அளவுக்கு நான் எப்போமோ உன் வீட்டு மருமக தான். ஆனால் உன் வீட்டுக்கு எப்படி வந்து பானுமதி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் உன்னை அழிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவை விரட்டுறாங்க. என்னடி நீ மட்டும் என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டா நான் என் திட்டத்தெல்லாம் விட்டு உன் குடும்பத்தை பழி வாங்காமல் இருப்பேன்னு நினச்சி அதெல்லாம் நடக்காது. எங்கள் அம்மா சாவுக்கு உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதித்து எழுறாங்கங்க ஸ்ரீஜா. வணக்கம்.